ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கார சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கார சட்னி ரெடி பண்ண சின்ன வெங்காயம் பூண்டு யூஸ் பண்றோம். இந்த சின்ன வெங்காயம் கார சட்னிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஹோட்டல் சட்னியை விட இது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி தோசைக்கு இந்த கார சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சூப்பரான கார சட்னி எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் பூண்டு, அதாவது 50 கிராம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் 150 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நாம் காரத்துக்காக ரெட் சில்லி ஆட் பண்ணலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ரெட் சில்லி எடுத்துக்கோங்க. நான் 10 ரெட் சில்லி எடுத்திருக்கேன் காரத்துக்காக. இது காஷ்மீரி ரெட் சில்லி, காரம் இருக்காது, கலருக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் கார சட்னி காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் ரெட் சில்லி அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கார சட்னியில் நாம் தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால புளிப்பு சுவைக்காக கொஞ்சம் போல் புளி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளி ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த கார சட்னி செய்ய சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகா, புளி, அவ்வளோதான். நல்லா வதக்கி அரைக்கிறதால ஒரு வாரத்துக்கு இந்த சட்னி உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார சட்னி ரொம்ப காரமாக இருக்கிறதால இட்லி தோசைக்கு சாம்பார் கூட சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். கலர் பாருங்க, டார்க் ரெட் கலர்ல இருக்கு. நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணதால இந்த அளவுக்கு நமக்கு கலர் வந்திருக்கு. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். பேன் சூடானதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் போல கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். டேஸ்டியான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூடான இட்லி கூட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.